ஹலோ, வணக்கம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸை உங்களுக்கு சொல்லலாம் நினைச்சிட்டு இருக்கிறேன். என்னன்னா, அநேக இன்னைக்கு மொபைல் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற காரியத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிக நேரம் மொபைல் பார்க்குற அநேகர் தலைவலியில் இந்த கண்ணு எரிச்சல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனைய உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த புருவம் இருக்கு இல்லையா, இந்த புருவத்தை இப்படியே நீங்க தேய்க்கும் போது இப்படி சுத்தி இப்படியே சுத்தி இப்படி தேய்க்கும் போது இப்படி தேய்ச்சு இப்படி தேய்ச்சு அப்படி தேய்ச்சு விடணும். அப்புறம் இப்படி தண்ணி எடுத்து கண்ணுல நல்லா முழிச்சுட்டு தண்ணிய இப்படி தெளிச்சு விடணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்னா, கண்ணை இப்படி இப்படி சிமிட்டி விடணும். சிமிட்டி விட்டா அந்த செகண்டுக்குள்ள எரிச்சல்லாம் ஒன்றும் போகாது. மொபைல் ஆஃப் பண்ணிட்டு தூங்குற வழியை பார்க்கணும். அநேகருடைய வாழ்க்கையில இந்த வியாதி வந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கு இந்த வழிகள் உண்டு, அந்த வழிகள் உண்டுன்னு ஊறுபட்ட பொய்ய சொன்னாலும் நமக்கு மண்டையில உரைக்காதது ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அதை செய்யாம இருப்போம் அப்படிங்கிற ஒரு அறிவு வரவே வராது. எரிச்சல் வந்துச்சுன்னா அதை செய்யுங்க, வயிற்று வலி வந்துச்சுன்னா இதை செய்யுங்க அப்படின்னு. ஆனா சத்திய வேதத்துல உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உலகத்துல உங்களுடைய வாழ்க்கையில தற்காலிகமா ஒரு ரிலீஸ் கிடைக்கிறதுக்காக சின்ன சின்ன காரியத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அது நிரந்தர விடுதலை இல்லை. சில நேரங்கள்ல கூட மருத்துவர்களே கொடுக்கிற மருந்துகளும் சில நேரங்கள்ல அவர்களுக்கே அது ஒரு டவுட்டா தான், ஒரு 3 நாள் சாப்பிடுங்க, சரியாச்சுன்னா வாங்க, சரியாகலைன்னா வேற ஒரு மாத்திரை தர்றேன்னு சொல்லுவாங்க. அதனால தப்பு இல்லை. புதுசா வியாதி வருகிறதுனால அவர்களுக்கே இந்த மருந்து புது புது கம்பெனிகள் கொடுக்கிற மருந்து கொடுக்கிறாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை மாத்திரம்தான் உங்க வாழ்க்கையில நிரந்தரமான விடுதலையை தர முடியும். ஆகையினால உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த போராட்டமா இருந்தாலும், நிரந்தரமான ஒரு விடுதலைக்கு ஒரு அழகான வழி என்னன்னா, சத்திய வேதம், அதாவது கர்த்தராகிய தேவனை பற்றி இருக்கிற வேதம். அதுல நீங்க எப்படி வாழணும், உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், நீங்க எப்படி நடக்கணும், உங்க வம்சத்துல உங்க பிள்ளைகளுக்கு சாபம் வராம பாவம் வராம இருப்பதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள். ஏன்னா உலகத்துல என்ன சொல்றாங்கன்னா, தற்காலிகமாகத்தான் வழிமுறைகள் சொல்றாங்க. அதனாலதான் அநேக காரியங்களில் நமக்கு ஒரு பரிபூரணமான விடுதலை கிடைப்பதில்லை. பரிகாரம் பண்ணிட்டா போதும், இதை செஞ்சுட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது ஒருவர் பரிகாரம் பண்ணினதுக்கு அப்புறமும் விடுதலை எனக்கு பரிபூரணப்பட்டுச்சுன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வேதம் மாத்திரம்தான் ஒரு பரிபூரண விடுதலையை தர முடியும். அதுல சிலர் சொல்லுவாங்க, நானும் நம்பிதான் வந்தேன், ஆனா எனக்கு விடுதலை இல்லையே அப்படின்னு சொல்றவங்களுக்கு தெளிவா சொல்றேன், சரியா சத்தியத்தை அறிஞ்சாதான் விடுதலை. வந்த உடனே எனக்கு வியாதி சுகமாகணும் அப்படின்னு கொடுக்கறதுக்கு மேஜிக் இல்லை. முதல்ல உள்ளான மனசு மாறுவதற்கு சத்தியத்தை உட்கொண்டு அந்த வார்த்தையின்படி வாழ தன்னை ஒப்பு கொடுத்து அந்த சத்தியத்தின்படி ஜீவிக்க ஒப்பு கொடுத்தாதான் விடுதலை. அநேகர் சொல்ற மாதிரி அதுக்கு இந்த மருந்து, இதுக்கு இந்த மருந்து, இதுக்கு இந்த மருந்து, அப்படி அல்ல. பரிபூரணமா உங்களுக்கு விடுதலை பெறணும். அநேகருடைய வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கையில சாபம், அநேக வேதனை, அநேக அடிகள், அநேக நொறுக்கப்படுகிற நிலைமை, இருதயம் நொறுங்கிட்டு போகிற, மனுஷனால கைவிடப்படுகிற, ஏமாற்றப்படுகிற சூழ்நிலைகள். இதற்கு ஒரு சின்ன ஆறுதலை தேடி போகக்கூடாது. ஒரு பரிபூரண நிரந்தர ஆறுதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட வேதனைகளும், எப்பேற்பட்ட கஷ்டங்களும், எவ்வளோ போராட்டமா இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தையும் அவரையும் முழு நிச்சயமா நம்பி அவருடைய வார்த்தைய உங்க இருதயத்திற்குள்ள அதை பதிச்சு வச்சு
அதன்படி வாழ பிரயாசப்பட்டாதான் பரிபூரண விடுதலை உண்டாகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறதற்கு இது சும்மா இல்லை. வேத வார்த்தையை சரியாய் கற்றுக்கொண்டு அந்த வார்த்தையில நடக்கிறதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா பரிபூரணப்படும். சில நேரங்களில் வீட்டில் அநேக பைபிள் இருக்கும், ஆனால் அதை நம்ம படிப்போமான்னு பார்த்தா படிக்க மாட்டோம். கடமைக்கு எடுத்து வாச்சிடுவோம். காலையில் எழுந்திரிச்ச உடனே மனப்பாடம் பண்ற மாதிரி வாச்சிடுவோம். அதனால என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. கேட்டால் நானும் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறேன். அதற்காக வேதத்தை அநேக மிஷினரிகள் பாடுபட்டு பெரும்பாடுபட்டு தன் ஜீவனை கொடுத்து தன் பிள்ளைகளை இழந்து தன் குடும்பத்தை இழந்து தன்னுடைய கைகளில் அவர்கள் வேதத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அது குறித்ததான ஒரு உணர்வு இல்லாததுனாலதான் பரிபூரண விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியல. அப்ப பரிபூரண விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தைய முழுசா உங்க வாழ்க்கையாய் மாறணும், உங்க ஜீவனாய் மாறணும். அப்படி மாறினா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, போராட்டம், வியாதி, சாபம், பிசாசின் கிரிய, எந்த வார்த்தை எது காரியமா இருந்தாலும் உங்களை மேற்கொள்ள முடியும். ஆகையினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையவும் முழு நிச்சயமா நம்பி வாழ ஒப்பு கொடுங்க. தேவன் உங்க வாழ்க்கையில நிச்சயமான ஒரு விடுதலையை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.